வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்தியா டுடே சி ஓட்டர்ஸுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருக்குங்க. தேர்தல் நேரமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவரும். நேற்று போட்ட வீடியோவில் தினமலர், சாணக்கியா 2 பேர் சேர்ந்து கருத்து கணிப்பை எடுத்தாங்க. அதில் அதிமுக கூட்டணிக்கு தான் நல்ல பிரகாசம் இருக்குது, அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு அதிக பேர் சொன்னதாக ரிசல்ட்டை பார்த்தோம். இப்போ இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுகவுடைய கூட்டணி தமிழகத்தில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற துணியில் அவங்க ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா என்டிஏ 33 விழுக்காடு வாக்குகளையும், இண்டி கூட்டணி 45 விழுக்காடு வாக்குகளையும், அதர்ஸு 22 விழுக்காடு வாக்குகளையும் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்தியா டுடே சி ஓட்டர் சொல்லியிருக்காங்க. என்டிஏ 33 விழுக்காடு, இண்டி கூட்டணி 45 விழுக்காடு, அதர்ஸு 22 விழுக்காடு. இந்த அதர்ஸில் தான் டிவிகேவும் இருக்காங்க. டிவிகேவுக்கு 15 விழுக்காடாம். எல்லாத்தையும் சேர்த்து அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 22% கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. திமுகவுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே தினமலர், சாணக்கியா சர்வே எடுத்தாங்க. இப்போ அதை முறியடிக்கக்கூடிய வகையில் இந்தியா டுடே சி ஓட்டர் சர்வே முடிவு அமைஞ்சிருக்கு. திமுக கூட்டணி மறுபடியும் ஜெயிக்கும், ஏன்னா 45 விழுக்காடு ஓட் ஷேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகலாம் ரொம்ப குஷி. பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா, ரொம்ப குஷியாகாதீங்க, அடுத்து அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் வைக்கிறாங்க. இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சுன்னா, இன்னைக்கு இந்தியாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி 352 தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னும், இண்டி கூட்டணி வெறும் 182 தொகுதிகளை மட்டும்தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்டிஏ 352, இண்டி கூட்டணி 182. இது 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவை ஒப்பிடும்போது என்டிஏவுடைய ஆதரவு கூடியிருக்கு, இண்டி கூட்டணியுடைய ஆதரவு சரிந்திருக்கு அப்படிங்கிறத இது சொல்லுது. என்டிஏ 352, இண்டி கூட்டணி 182. இதில் பார்ட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா பிஜேபி எவ்வளவு, காங்கிரஸ் எவ்வளவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பிஜேபி சிங்கிள் மெஜாரிட்டியோட ஆட்சியை தக்க வைப்பாங்க இன்னைக்கு தேர்தல் நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபிக்கு 287 தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னும், 2024 எவ்வளோ தொகுதிகள் பிஜேபி ஜெயிச்சாங்க, 240. இப்போது 287 ஜெயிப்பாங்க இன்னைக்கு எலெக்ஷன் நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் வெறும் 80 தொகுதிகள் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பெஸ்ட் பிஎம் ஆஃப் ஆல் டைம், இதுவரைக்கும் இந்தியாவை ஆட்சி செய்தவர்களில், பிரதமராக இருந்தவங்களில் யார் தி பெஸ்ட்டு அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. 50 விழுக்காடு பேர் மோடியை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா கண்ட பிரதமர்கள்லையே மோடி தான் ஆல் டைம் பெஸ்ட்டு அப்படின்னு 50% பேர் சொல்லியிருக்காங்க. இந்திரா காந்தி அவர்களை 12 விழுக்காடு பேரும், வாஜ்பாய் அவர்களை 12 விழுக்காடு பேரும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்காம அவசரப்பட்டு திமுக செலிப்ரேட் பண்ணுது. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயிச்சா போதும் அப்படின்னு திமுகவுடைய மைண்ட் செட் இருக்குது. ஆனால் திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய நிலைமை 80 தொகுதி மட்டும்தான் கிடைக்கும் காங்கிரஸுக்கு அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. அப்போது இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆனிச்சுன்னா 2029 தனி மெஜாரிட்டியோட பாஜகவுடைய ஆட்சி அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் பாஜக செலிப்ரேட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்டிஏ 33%, இண்டி கூட்டணி 45%, டிவிகே 15% அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி என்ன நம்பிக்கை தெரிவிக்கிறாங்கன்னா, இந்த சர்வே எடுத்தது அமமுக கூட்டணிக்குள்ளே வரதுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட சர்வே. இப்போ அமமுக கூட்டணிக்குள்ளே வந்திருக்காங்க. இதனால் ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும். டெஃபினட்டாக அமமுக என்டிஏக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சர்வே எடுத்திருந்தா என்டிஏவுக்கும் இண்டி கூட்டணிக்கும் நெக் டு நெக் ஃபைட் இருந்திருக்கும். ஓட் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 2 பேருக்கும் சரிசமமாக இருந்திருக்கும். இன்னும் தேர்தலுக்கு 3 மாதம் இருக்குது. என்டிஏ தீவிரமான தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டால் டெஃபினட்டாக ஆட்சியை பிடிக்க முடியும். அண்ணாமலை தரப்பில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேம்பெயினை அண்ணாமலை முன்னின்று நடத்தினா டெஃபினட்டாக என்டிஏ ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தினமலர், சாணக்கியாவுடைய சர்வே முடிவு அதிமுக கூட்டணி எட்ஜ் எடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியா டுடே சி ஓட்டர்ஸுடைய சர்வே முடிவு திமுக கூட்டணி எட்ஜ் எடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் பாஜக, அதிமுகவினர் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, அமமுக கூட்டணிக்குள்ளே வருவதற்கு முன்பாக எடுக்கப்பட்ட சர்வே இது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.